ஹாய் buddies, வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம ராஜ்மாவை யூஸ் பண்ணி ராஜ்மா கிரேவி நான்வெஜ் ஸ்டைலில் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ராஜ்மா கிரேவி வந்துட்டு சாதம், அதுக்கப்புறம் சப்பாத்தி, நான் இதுக்குள்ளலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. buddies, இந்த ராஜ்மா கிரேவி ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற எல்லா ரெசிபியுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க buddies, வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த கிரேவியை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ராஜ்மாவை வந்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக ஊற வச்ச ராஜ்மா வந்து எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு நம்ம காலையில் செய்ய போகிறோம் அப்படின்னா நைட்டு வந்து ஊற வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைனா இந்த ராஜ்மா வந்துட்டு 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த ஊற வச்சு எடுத்துருக்க ராஜ்மாவை குக்கரில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்தது இதில் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம், ஒரு சின்ன சைஸ் பட்டை, இது கூடவே 4-5 கிராம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அடுத்தது இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் இருக்குல்ல, அது வந்து சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா கார மிளகாத்தூள் வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதை நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இது வந்துட்டு 6 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 6 விசில் வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வந்து சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு இப்போ பச்சை மிளகாவை நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை மிளகாவை எண்ணெயில் வதக்கி விடும்போது ஸ்டவ்வை வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் பச்சை மிளகாவுடைய விதைகள் வந்துட்டு நம்ம மேலே தெரிக்காமல் இருக்கும். பச்சை மிளகாவை வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தோட கலர் வந்துட்டு லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வரும். அது வரைக்கும் நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள் buddies, இந்த அளவுக்கு வெங்காயம் வந்துட்டு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போயிட்டு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலாவுடைய பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போய் அது வந்துட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பேஸ்ட் ஆக்கி வச்சுக்கோங்க. அதை இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த தக்காளி பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நல்லா திக்காகி வரணும், அது வரைக்கும் தக்காளியை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு நல்லா திக்காகி வந்திருக்கு பாருங்கள். இது இன்னுமே வந்து நல்லா திக்காகி வரணும். நம்ம சேர்த்துக்கிட்ட தக்காளி பேஸ்ட் இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு நல்லா திக்காகி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு தக்காளி பேஸ்ட் நல்லா திக்காகி வந்ததுக்கப்புறமா இதில் 400 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு தண்ணியில் தக்காளி பேஸ்ட், அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலா இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா மீதி இருக்கிற எல்லா தண்ணியுமே நம்ம சேர்த்துக்கலாம். டோட்டலாக இதில் வந்துட்டு 400 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இதில் வந்துட்டு நம்ம ராஜ்மா வேக வைக்கும்போது தண்ணி சேர்த்துக்கிட்டோம்ல, அந்த தண்ணியுமே இது கூட சேர்த்துக்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு இந்த தண்ணி மட்டும் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அடுத்தது இந்த கிரேவி வந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுடுங்க. இது நல்லா கொதித்து வந்து அதில் இருக்கிற எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு மேலே வரும், அது வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா திக்காகி வந்திருக்கலாம். இப்போ இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க ராஜ்மாவை சேர்த்துக்கலாம். தண்ணியுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் உப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்துட்டு உப்போடைய டேஸ்ட்டு கரெக்டாக இருந்துச்சு, அதனால் நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ராஜ்மாவை சேர்த்ததுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம குக் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் buddies, ரொம்பவே சூப்பராக வந்துட்டு ராஜ்மா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு இந்த கிரேவியை பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற போல் இருக்கும், ஆனால் சூடு ஆறுனதுக்கப்புறமா நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். லாஸ்ட்டாக இதில் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு சர்வ் பண்ணிக்கலாம். buddies, ரொம்ப ஹெல்த்தியான அண்ட் ஒரு நான்வெஜ் ஸ்டைலில் ராஜ்மா வச்சு ஒரு கிரேவி இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த ராஜ்மா கிரேவி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். buddies, நீங்கள் இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். இந்த ராஜ்மா கிரேவியை நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான வேறு ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் buddies. Thank you for your watching.